அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 5 காலம் மற்றும் பின்னங்கள் பகுதி 2. இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் வகுப்பு வாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு. செயல்பாடு 1. இடைப்பட்ட நாள்களை கணக்கிடுதல். நுழையுமுன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கதையானது தகுந்த குரல் ஏற்ற இறக்கத்துடனும் மாணவர்களுடன் கலந்துரையாடும் விதமாவும் இருக்கு. கருத்துருவாக்க தருணம் பகுதியில் 4ஆம் வகுப்பு மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவரை அழைத்து அவர்கள் பிறந்த தேதியை எழுதச் செய்யணும். பிறகு இருவரின் பிறந்த நாளுக்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கையை கண்டறியச் செய்யணும். அடுத்ததா கற்றலின் தருணம் பகுதியில் 2024ஆம் ஆண்டிற்கான மாத நாள்காட்டியை காட்சிப்படுத்திவிட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமான சில வினாக்களை கேட்டு விடைகளை கண்டறியச் செய்யணும். உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். செயல்பாட்டோட இறுதியில உற்பத்தி தேதி மற்றும் காலாவதி தேதிகளுக்கு இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கையை கணக்கிடச் செய்யும் விதமா செயல்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓரின பின்னங்களில் கூட்டல் மற்றும் கழித்தல். 5ஆம் வகுப்பு மாணவர்களை 2 குழுக்களா பிரித்து ஒரு கொய்யாப்பழத்தை 8 சம பாகங்களாக வெட்டி முதல் குழுவுக்கு 3 பாகங்களும் 2ஆம் குழுவுக்கு 4 பாகங்களும் கொடுத்து அதனை பின்ன வடிவமாக கீழ்மட்ட கரும்பலகையில் எழுதச் செய்யணும். பிறகு மாணவர்களிடம் கலந்துரையாடி 2 குழுவினரிடமும் கொடுத்த மொத்த பாகங்களின் பின்ன வடிவத்தை கூறச் செய்யணும். ஆசிரியர் மேலும் சில பின்னங்களின் கூட்டல் கணக்குகளை கரும்பலகையில் எழுதி மாணவர்களை உற்றுநோக்கச் செய்து கலந்துரையாடி ஓரின பின்னங்களை கூட்டும்போது தொகுதிகளை மட்டும் கூட்டினால் போதுமானது, பகுதியை மாற்றத் தேவையில்லை என்ற கருத்தை மாணவர்களையே கூறச் செய்யணும். இதே வழிமுறையை பின்பற்றி பின்னங்களின் கழித்தலையும் அறிமுகம் செய்யணும். நன்றி.